இந்து படத்துல எல்லாமே கானா தான். இந்துல ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒரு கானா இருக்கு. வாமுனி மாவா மனோ பாடின பாட்டு. ஆக்சுவலி அது மனோ முதல்ல பாடுறதா இல்ல. நாங்க என்ன பண்ணோம், ஒரு அப்ப கானா சிங்கர் ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளுக்கு, பெரிய ஆள்னா அவர் பேர் வந்து பழனியப்பன். அவரை தேடிட்டு இருக்கும்போது அவர் ஜெயிலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், இங்க சென்ட்ரல் ஜெயிலில். அப்போ ஜெயிலில் இருந்தார். அப்புறம் ஜெயிலே போய் கேட்டேன் நானும் டைரக்டர் பவித்ரன். அவரை கேட்டேன். அப்படி இருக்கும் அவர் குரல், கானா குரல், ஒரிஜினல் சென்னை பாஷை. அப்போ அவர் ஜெயிலர் சொல்லிட்டார், பாட வைங்க, அவர் வந்து கொலை குற்றவாளி, தண்டனை கைது, அவர் தப்பிச்சுட்டு எங்கன்னா போயிட்டாருன்னா அப்புறம் நீங்க தான் மாட்டுவீங்க, பாடும் பொழுது மட்டும் அவர் கையில நீங்க விலங்கு போட்டுட்டு பாட வைங்கன்னு சொன்னார். ஒரு கலைஞனை விலங்கு போட்டுட்டாலாம் நான் பாட வைக்க மாட்டேன் சார், சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு சரஸ்வதி, அவர் எங்க ஜெயிலில் இருந்தாலும் அவர் சரஸ்வதி, நல்ல ஞானஸ்தான், பாட்டு பாடுறது. அப்புறம் கேட்ட உடனே சரி இதை நல்ல கமர்ஷியல் பாட்டு ஆக்கலாமேன்னு சொல்லி தான் மனோ பாட வச்சேன். அது அவ்வளவு இட்டு. நான் அப்போ அவரை ஏன் பாட வச்சேன்னா, ஒரிஜினலாக அந்த மூட்டை தூக்குறவங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்லலாம் அதுக்காக அவர் வாய்ஸ் அலை. அவார்ட் ஃபங்க்ஷன் போனால் கூட கிண்டல் பண்ணுவாங்க, இதை பாருங்க தத்துவ பாடல்கள்லாம் இசையமைக்கிற மியூசிக் டைரக்டர் வரார் தேவா, தத்துவ பாடல், அதாவது இந்த ஆப் கேலா இன்தானா, அது வந்து ஒரு நல்ல மந்திரம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா இது தெரியாது, நமக்கு அர்த்தம் தெரியாது இல்லையா. என்ன பப்ளிக்காக கேட்பாங்க சார் மேடைகளையே, நான் பேர் சொல்ல விரும்பல, அதாவது மட்டப்படுத்தணும் அவ்வளோதான். இவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி லாலாக்கு டோல் டெப் ஆப் கேலா இன்தானா ஒத்து நாம போட்டோம்னா என்ன அர்த்தம் மியூசிக் டைரக்டர் தேவா அப்படின்னு கேட்பாங்க. சார் நான் ஒன்று கேட்குறேன், அம்மா தாலாட்டு பாடும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? மக்களை தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சில சவுண்ட் வேணும். இப்போ சூறாலியா நீ தன்னாத்தான், அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் இருக்கும், 2 டம்ளரை டிங் 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 டிட்டிங், கொஞ்சம் லைட்டாக தூங்குறவங்க கூட எழுந்து பார்ப்பான். அது வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவேன் அடிக்கடி நான். அப்புறம் தான் என்ன சாப்பிடு, கண்டிப்பா வாங்க உட்காருங்கன்றதுக்கு ஒரு விஷயம் வேணும், அது பாட்டுக்கு முன்னாடி தேவைப்படுது எல்லாம். அப்போதான் அந்த லாலாக்கு டோல் டப் மேலே அந்த அதான் முதல் பண்ண கானா. சினிமாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் வெஸ்டர்ன் பண்ணா இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு, கொஞ்சம் ஃபோக் பண்ணா இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு ஒரு காலம் இருந்தது. அப்போ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தா ஒன்று நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கானா. சின்ன வயசுல அந்த பாட்டு கேட்டேன் இல்லையா, அப்பெல்லாம் எப்படி இருக்கும் அந்த பாட்டு, வெற்றி கொடி பிடிப்பதெப்படி நீ வீணாக வாழ்ந்து விட்டால் செருப்படி, அப்படி இருக்கும் பாட்டெல்லாம். அது அப்படியே சினிமாவில் போட முடியாது நம்ம செருப்படிக்கிற படி. அதனால அப்படியே அதை மாத்தி வேற வார்த்தையை போட்டு சூரியன்ல கானா என்னதான் கானா பாடு மனோதான் பாடி இருந்து. அப்ப கூட நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் என்ன இவரு ஆக்சுவலி நான் அந்த பாட்டு வந்த புதுசுல ஏதாவது தலைமை தாங்கிறதுக்கு ஏதோ லைவ் பெரிய மியூசிக்ல போனோம்னா, நான் வந்து சின்ன வயசா இருக்கும்பொழுது ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு ஆள் தேடுவாங்க, யாராவது என்ன ஹார்மோனியத்துக்கு கூப்பிடுவாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பேன். படிக்கிற பையன் அப்போ நான் உள்ள தூங்கவே மாட்டேன். எங்க அப்பா வெளியே உட்காந்துருப்பாரு, எவனா வந்தாங்க அவன் தூங்கிட்டான்டா டே போங்கலண்டா அப்படின்னு சொல்லுவாரு எங்க அப்பா. நான் இன்னும் தூங்கலப்பான்னு சொல்லுவேன் உள்ள இருந்து. அவ்வளவு ஆசை, லவ் பண்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. யார் ஒருத்தர் முன்னுக்கு வரவங்கலாம் அவங்க ப்ரொஃபஷனை வந்து மனசார லவ் பண்ணணும். கஷ்டம் தான் எல்லாம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். அப்படி இருந்தா வந்துடலாம். அந்த ஹார்மோனிய வாசிக்க சொல்லுவாங்களா அந்த இடத்துலன்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருப்பேன், போய் வாசிப்பேன். இதை வாசிச்சா அப்போ அந்த மறந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சினிமாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் வெஸ்டர்ன் பண்ணா இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு, கொஞ்சம் ஃபோக் பண்ணா இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு ஒரு காலம் இருந்தது. அப்போ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தா ஒன்று நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கானா. சின்ன வயசுல அந்த பாட்டு கேட்டேன் இல்லையா, அப்பெல்லாம் எப்படி இருக்கும் அந்த பாட்டு, வெற்றி கொடி பிடிப்பதெப்படி நீ வீணாக வாழ்ந்து விட்டால் செருப்படி, அப்படி இருக்கும் பாட்டெல்லாம். அது அப்படியே சினிமாவில் போட முடியாது நம்ம செருப்படிக்கிற படி. அதனால அப்படியே அதை மாத்தி வேற வார்த்தையை போட்டு சூரியன்ல கானா என்னதான் கானா பாடு மனோதான் பாடி இருந்து. அப்ப கூட நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் என்ன இவரு ஆக்சுவலி நான் அந்த பாட்டு வந்த புதுசுல ஏதாவது தலைமை தாங்கிறதுக்கு ஏதோ லைவ் பெரிய மியூசிக்ல போனோம்னா